இன்றைக்கி பார்க்குற பதிவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 மாடல் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணணும், அதாவது எம்சிபி, ஒரு இண்டிகேட்டர், 2 16 ஆம்ப் சுவிட்ச், 16 ஆம்ப் ப்ளக்கு ப்ளஸ் 10 ஆம்ப் சுவிட்சோட வச்சு எப்படி ஒரு 8 மாடல் பாக்ஸ் நம்ம பக்காவாக ஒரு 5 மீட்டர் ஒயரோட வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஹை குவாலிட்டியாக இருக்கும். நம்ம எப்படி வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒயரிங் சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 8 மாடல் பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கம்பெனியோட 8 மாடல் பாக்ஸு, 10 ஆம்பியர் 230 வோல்ட்டோட சிங்கிள் போல் ஒரு எம்சிபிங்க, 10 ஆம்ப்ஸ் சுவிட்சிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து இண்டிகேட்டருக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர்லேயே வந்து ஒரு 6 ஆம்ப்ஸ் இண்டிகேட்டர். ப்ரோசன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான 6 யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் 16 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய 6 பின் சாக்கெட் 2ங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளக் டேப் ஒன்று, 6 ஆம்ப் ஃப்ளக் டேப்பு, 3 கோர் 1.5 3 கோர் வந்து ஒரு 5 மீட்ரு. இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு எம்சிபி, ஒரு நியான் இண்டிகேட்டரு, 16 பின் சாக்கெட்டு, அதுக்கான சுவிட்ச் இது ஆன் பண்ணால் இங்கே ஒர்க் ஆகும். இந்த சுவிட்ச் வந்து இதுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சு, அடுத்து வந்து 8 மாடல் பாக்ஸில் சைடு ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு நாட்டு போட்டு இந்த லென்த்துக்கு கொஞ்சம் ஒயர் நம்ம ஸ்லீவை ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அனதர் 2, அதாவது ஒயரோட அனதர் 2 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளக்கை கனெக்ட் பண்ணுறோம். ஃப்ளக்கை கனெக்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளக்கை கொடுத்தாச்சு, டாப்பில் எர்த்து, ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் அதாவது லைனு, லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த நியூட்ரல் ஃபஸ்ட் நம்ம போர்டில் கொடுத்துடலாம். இந்த 16 பின் சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே பார்த்திங்கன்னா நியூட்ரலு, அதாவது இந்த பொசிஷனில் பார்த்திங்கன்னா இது நியூட்ரலு, லைன் எல் வந்து ஃபேஸு, மேலே எர்த்து. இப்போ நம்ம தெளிவாக எம்சிபி இந்த பாக்ஸோட ஒயரிங்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா நம்ம இந்த எர்த்து, அதாவது ஒயர் வரக்கூடிய எர்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எர்த்து பார்த்திங்கன்னா பொதுவாக டாப்பில் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு க்ரீன் கலர் ஒயர் எடுத்து பார்த்திங்கன்னா 2 டாப்பையும் நான் ஃபஸ்ட் கனெக்ஷன் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா எர்த்து கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி நியூட்ரல் பார்த்திங்கன்னா இந்த கீழே பார்த்திங்கன்னா எல்லுன்னு கொடுத்துருப்பாங்க, இதில் எல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லுனா ஃபேஸு இல்லைனா லைனுன்னுவாங்க, இந்த எண்ணுனா நியூட்ரல் பாயிண்ட்டுங்க. நான் இங்கே வரக்கூடிய பிளாக்குக்கு ஆல்ட்ராக பார்த்திங்கன்னா க்ரே கலர் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கலர் ஈஸியாக புரியும் சொல்லிட்டு நான் க்ரே கலர் யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த எண்ணையும் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம நியூட்ரலும் முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி ஃபேஸ் நம்ம எம்சிபி ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த ரெட் கலர் ஒயர் நம்ம கீழே கொடுக்கணும். இந்த ப்ளூ கலர் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா கலர் கோடிங், அதாவது இந்த ரெட்டு தான் நான் இங்கே ப்ளூவாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸுக்காக, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் சொல்லிட்டு. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் கொடுக்கணும். மேலேருந்து பார்த்திங்கன்னா 2 சுவிட்சுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுனா எம்சிபி ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வந்து 2 சுவிட்சில் நிற்குங்க. இந்த சுவிட்சு கீழே இருந்து இந்த எல்லுக்கும், இந்த சுவிட்சு கீழே இருந்து இந்த எல்லுக்கும் கொடுத்தா கனெக்ஷன் முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 2 ஒயர் எதுனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இண்டிகேட்டர் இப்போ சப்ளை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் எரியணும். உங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய சப்ளையிலே எரியணும்னா நீங்கள் கீழே கொடுக்கணும். நான் என்ன பண்ணேன்னா எம்சிபி ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லைட் எரியணும்னு சொல்லிட்டு நான் இங்கே டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா எம்சிபி ஆன் பண்ணால் மேலே இருந்து ஃபேஸ் வந்து இந்த எல்இடிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஆல்ரெடி நியூட்ரலும் வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். நியூட்ரல் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறேங்க. நீங்கள் சப்ளை வந்து ஃப்ளக்கை இன்சர்ட் பண்ணிட்டு வரணுன்னா கீழே கொடுங்க, எம்சிபி ஆன் பண்ணதுக்கப்புறம் வரணுன்னா மேலே கொடுங்க. நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு இந்த எல்லுக்கும் இந்த சுவிட்சிலேருந்து இந்த எல்லுக்கு கொடுத்தா நம்ம கனெக்ஷன் முடிஞ்சிடும். ப்ளஸ் இந்த ரெட்டை வந்து இந்த எம்சிபியோட கீழேயும் இந்த நியூட்ரலை கொடுக்கலாம், இல்லைனா இந்த நியூட்ரலை சும்மா ஜாயின் பண்ணால் போதும். அதேமாதிரி இந்த எர்த்தை இந்த டாப்லேயோ இல்லை இந்த டாப்லேயோ கனெக்ஷன் பண்ணிவிட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஃபேஸர் கீழே கொடுத்தாச்சு, நியூட்ரலையும் பார்த்திங்கன்னா நியூட்ரலில் கொடுத்துட்டேன், எர்த்தை வந்து ஏற்கனவே எர்த்தில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்ளை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணிவிட்டு போர்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் ஆஃபில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எம்சிபி ஆன் பண்ணுவோம். இண்டிகேட்டர் ஏறி பார்த்திங்களா, ப்ளஸ் பார்த்திங்கன்னா தெரிதா பாருங்கள், ஏறிதா. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுற பாருங்கள், இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்கள், பக்கா ஒர்க் ஆகுது. அதேமாதிரி இந்த பாயிண்ட் செக் பண்ணலாம்.
நார்மலாக எரியல. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்க, எரியுது பாருங்கள். நம்ம வரக்கூடிய பாயிண்ட்டு ரைட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் எரியணும். அதுவும் சுவிட்ச் ஆனில் மட்டும்தான், ஆஃபில் எரியக்கூடாது எந்த பாயிண்ட்டுமே. நம்ம சர்க்யூட் பக்காவாக இருக்குது.